ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம சைக்கோ ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் பொண்டாட்டி எதையுமே பார்க்கல அப்படின்னு. அதனால இவன் தப்பிச்சிட்டான். நம்ம ஹீரோயினி வேற வீட்டில் வந்து புருஷனுக்காக வெயிட் பண்ணுறான். அவன் எங்கே போனா எது போனா அப்படிங்கிறது ஒன்றுமே தெரியல. சரி, ரூமில் போய் பார்த்தா ரூம் ஃபுல்லாக ஒரே அலங்கோலமாக கிடக்குது. பேப்பரை பிச்சு போட்டு விளாண்டுட்டு இருந்தான்ல, சாரி டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தான்ல, அதனால இப்படி கிடக்குது. அப்போ கரெக்டாக அவனும் வந்துடுறான். அவன் வந்து பார்த்துட்டு என்னம்மா இது ரூம் ஏன் இப்படி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எனக்கு தெரியலங்க, நான் வந்து இப்பதான் பாக்குறேன் இந்த ரூம் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, இரு நான் அந்த வேலைக்காரியை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரியை கூப்பிட்டு, என்னது இது ரூம் இப்படி கிடக்கு, ரூம் உடனே இப்பவே கிளீன் பண்ணு, சரி வாமா நம்ம போய் வெளியே சாப்பிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பொண்டாட்டியை வெளியே கூட்டிட்டு போறான் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அங்க போய் ரெண்டு பேரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினையும் முந்திக்கிட்டு சொல்றா, நான்வெஜ் ஆர்டர் பண்றா இருந்தாலும் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா இவன் கூட வாழ்ந்து வாழ்ந்து அவனுக்கு பிடிச்சதெல்லாம் இவ்வளவு சாப்பிட்டு பழகிட்டா போல. ஆனா இவன் சொல்றான், இல்லம்மா வேணாம், இன்னைக்கு உனக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் நான் ஆர்டர் பண்ண போறேன், வெஜ் ஃபுட்ஸ் தான் ஆர்டர் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாப்பாடு ஆர்டர் பண்ணி நம்ம ஹீரோயினி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா இவன் சாப்பிடாம நம்ம ஹீரோயினியை உத்து பார்த்துட்டு இருக்கான். ஏங்க சாப்பிடாம என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு பசிக்கலம்மா நீ சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோயினி சாப்பிட்டுக்கிட்டு முடிச்சிட்டா. ஆனா இவன் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமும் என்ன பண்றான்னா, அவளுக்கு வம்படியா சாப்பாடுலாம் தூக்கி வச்சுட்டு இருக்கான். எதுக்குங்க, நான் தான் சாப்பிட்டுட்டேனே அப்படின்னு சொன்னா, இல்ல இல்ல நீ வந்து இப்போ உனக்கு தான் சாப்பிட்ட, இப்போ நான் வந்து எனக்காக சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறான். அதுக்கப்புறம் இந்தா நம்ம குழந்தைக்காக அப்படிங்கிற மாதிரி இன்னொரு வாய் ஊட்டி விடுறான். அதுக்கப்புறம் உன்னோட அப்பாவுக்கு, உன்னோட அம்மாவுக்கு, அப்புறம் உன் தங்கச்சிக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஊட்டி விட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினிக்கு வாமிட்டா வருது. இருந்தாலும் அவன் அதெல்லாம் பெருசா கண்டுக்காம நீ எனக்காக சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஊட்டி விட்டுட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினால முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட்டர் பில்லை கொடுத்துட்டு இருக்கான். அதை ஓப்பன் பண்ணி பார்த்தவனுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா அதுல ஒரு பேப்பர்ல எழுதிருக்கு, நீ ஜான்வியோட பாட்டியை என்ன பண்ணன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்து தான் இவன் பயந்து போய்ட்றான். யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஒரு நிமிஷம் நீ இங்கே இருமா அதை வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் நேரா அந்த ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜர் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த பில்லை எனக்கு அனுப்பி வச்சது யாரு, சுலடா சுலடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயினி அங்கே வந்துடுறா. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒன்றும் இல்லைம்மா வா போகலாம், ஒழுங்கான பில்லை கொடுக்காம தப்பான பில்லை கொடுத்துட்டாங்கம்மா, அதனால தான் நான் கேட்டுட்டு இருந்தேன், சரி வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் காரு கழிச்சிட்டு போய் அவளை உட்கார வச்சிடறான். இருந்தாலும் இவனுக்கு மனசு கேட்கல. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இங்கே உட்காருமா, நான் என்னோட வாலெட்டை மறந்துட்டேன் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போறான். அப்படி போகும்போது தான் கவனிக்கிறான், கார்ல வந்து நிறைய பேப்பர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பேப்பர்ஸை பார்க்கும்போது அதுலயுமே அதான் எழுதிருக்கு. கொஞ்சம் இவன் உள்ள போயிருந்தாலும் நம்ம ஜான்வி அதை பார்த்துருப்பா, எல்லாம் உண்மையுமே தெரிஞ்சிருக்கும். அதுக்குள்ள இவன் அங்க வந்துட்டான். வந்து கார்ல ஏறி உட்காடுறான். என்னாச்சுங்க, வாலெட் அதுக்குள்ளேயே எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, என்னோட பர்ஸ்லேயே தாமா இருக்கு, நான் ஏதோ ஏதோ ஒரு ஞாபகத்துல நான் சொல்லிட்டு உள்ள போயிட்டோமா, சரி வாமா போலாம் அப்படிங்கிற மாதிரி அழைச்சிட்டு போயிடான். எதுக்காகனா இவன் இப்போ உள்ள போனா அப்படின்னா யாராவது வந்து நம்ம ஜான்வி கிட்ட உண்மையை சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனாலதான் கூட்டிட்டு போயிட்டான். இப்போ நைட் ஆயிடுது, நல்லா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம யுவராஜ் திடீர்னு கனவு கண்ட மாதிரி எழுந்திருக்கிறான். அப்ப அந்த பக்கமா யாரோ ஒரு ஆள் நடந்து போற மாதிரி தெரியுது. இவன் அந்த நிழலை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கான். அது அப்படி இப்படின்னு போய் ஒரு வழியா அவனோட அந்த சீக்ரெட் ரூம் பக்கமா தான் போயிருக்கும் போல. இவனும் அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா அந்த சீக்ரெட் ரூம் வந்து திறந்து கிடக்குது. யாரு உள்ள இருக்கா அப்படிங்கிறது தெரியல. யார் இது, யாரு உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே தான் இவன் பயந்துகிட்டே போயிட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா இவனோட ஃபேவரட் சாங் வந்து யாரோ பாடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. சேர் வேற பத்தாததுக்கு தானா ஆடிக்கிட்டு இருக்கு. யார் அந்த சேர்ல உட்காந்துருக்கா அப்படிங்கிறது தெரியல. இவன் மெதுவா போய் பார்க்கறான். பார்த்தா பாட்டி தான் வந்து படுத்து கிடக்குது. அதுவும் அவனோட ஃபேவரட் சாங்கை பாடிக்கிட்டே. இவன் பார்த்துட்டு பயந்து போயிடுறான், அள்ளு விட்டுருது. என்ன நீ பாட்டி, நீ இங்கே வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமாண்டா, உன்னோட உண்மையான சுயரூபத்தை வெளிக்கொண்டு வராம நான் எப்படி சாவுன்னு நினைச்சேன், என்னை நீ சாகடிக்கணும்னு முயற்சி பண்ணல, ஆனா அது முடியலை பத்தியா உன்னால, நான் ஜான்வி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லாம உன்னை விட்டு இந்த உலகத்தை விட்டும் போகவே மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. ஏய் கிளவி வாய மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறமா தான் தெரியுது இவன் கண்டது எல்லாமே கனவு அப்படின்னு. ஏன்னா இப்பதான் தூக்கத்துலேருந்தே முழிக்கிறான். நம்ம ஹீரோயினே சேர்ந்து முழிச்சிட்டா. என்னாச்சுங்க, ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஆமா கெட்ட கனவு தான் கண்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரிங்க நீங்க படுத்து தூங்குங்க, நான் தாலாட்டு பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி தாலாட்டு பாடுறா. அதுவும் அவனோட அந்த ஃபேவரட் சாங் இருக்குல்ல, அதே பாட்டே பாடிட்டு அவனை தூங்க வச்சுட்டு இருக்கா. இவனுக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஏன்னா இந்த பாட்டத்தானே அந்த கிளவியும் பாடினுச்சு, அதனால எனக்கு தாலாட்டுலாம் ஒன்றும் பாட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து எழுந்திரிச்சு போறான். அப்ப கண்ணாடியை பார்க்கறான். கண்ணாடியை பார்த்துட்டு பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கான். இது ஏன் அப்படி அழுக்கா இருக்கு, இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என்னாச்சுங்க, அதனால கிளீனாக தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்லை இங்கே பாரு, இந்த பெண்பத்தை பாரு, ரொம்ப கேவலமா இருக்கு, பார்க்க நல்லாவே இல்லை, இதுல என்னோட முகத்தை பார்க்கறதுக்கு அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கே இருந்து போயிடுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இது, பாதி ராத்திரில எழுந்திருச்சு கண்ணாடியை பார்த்து அசிங்கமா இருக்கு அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு போறான். என் புருஷனுக்கு பைத்தியம் கீத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சா, அவரை நீங்க தான் காப்பாற்றணும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி பயந்து போய் வேண்டிக்கிட்டு இருக்கா.
இவனும் அப்படியே நடந்து வெளியே வரான். வெளியே வந்து பார்த்தா அந்த வேலைக்காரி பயமுறுத்துற மாதிரி வந்து நிக்கிறா. கீதா உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி வந்து நிக்காத நிக்காத அப்படின்னு. அப்புறம் நீ ஏன் தூங்காம இப்படி பாதி ராத்திரில அலைஞ்சிட்டு இருக்க? இப்ப என்ன உனக்கு இந்த வீடு ஃபுல்லா வாக்கிங் பண்ணணுமா? வாக்கிங் பண்ணு. அதுவும் காலைல வரைக்கும் நீ இந்த வீடு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டே வாக்கிங் பண்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுறான். அந்த வேலைக்காரியும் அவன் சொல்ற மாதிரியே வீடு ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வாக்கிங் பண்ணிட்டு இருக்கா. இவன் நேரா அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள தான் போறான். அங்க போய் பார்த்தா அந்த ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் வேற கலைஞ்சு கிடக்குது. இதை யாரு பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கறான். ஏன்டா சைக்கோ நீ தானடா பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. திரும்ப எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உட்காந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கான். அதுவும் அக்யூரேட்டாக எந்தெந்த இடத்துல எந்தெந்த பொருள் இருந்துச்சோ அந்தந்த இடத்துல அதை கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்புறமா எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்பதான் பார்க்க பர்ஃபெக்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு ஒரு மெசேஜ் வருது ஃபோன்ல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுலேயுமே இந்த மெசேஜ் தான் வந்திருக்கு. நீ ஜான்வியோட பாட்டி என்ன பண்ண அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி. இது யார் பண்ணியிருப்பா? எனக்கு இருக்கிற எதிரி யாரு? புது எதிரி யாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். என்னை பத்தின உண்மை தெரிஞ்சது அந்த பாட்டி மட்டும் தான். அந்த பாட்டியுமே இப்போ கோமால கிடக்குது. இப்போ வேற யார் இதெல்லாம் பண்றா? ஒருவேளை ஜான்வியா இருக்குமோ? சேச்சே அவளா இருக்காது. ஏன்னா அவளுக்கு என்னை பத்தி எதுவுமே தெரியாது அப்படிங்கறத நான் இப்பதானே கன்ஃபார்ம் பண்ணேன். வேற யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். யோசிச்சது மட்டும் இல்லாம அந்த போலீஸ்காரனுக்கு ஃபோன் பண்ணி இந்த நம்பரை குறிச்சு வச்சுக்க சொல்லி, இந்த நம்பர் எங்க இருந்து யாரு பண்ணா, யாரோட போன்ல இருந்து வந்திருக்கு, எந்த ஊர்ல இருக்கு அந்த போனு அப்படிங்கிற அளவுக்கு கண்டுபிடிக்க சொல்றான். அவன் தான் போலீஸ்காரனாச்சே. சரி சார் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்க கண்டுபிடிக்கிறதுக்கு போயிடுறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினி கண்ணாடி எல்லாம் தொடச்சு வச்சுட்டு இருக்கா. ஏன்னா அவன் சொல்லிட்டு போனான்ல அழுக்கா இருக்கு இந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சு வச்சுட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இவ வெளியே வந்து பார்த்தா அங்க அந்த வேலைக்காரி மட்டும் நடந்துகிட்டு இருக்கா வீடு ஃபுல்லா. இவங்க என்ன பாதி ராத்திரில இப்படி வீடு ஃபுல்லா நடந்துட்டு இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து கேட்கறா. ஏன் இந்த அத்தை ராத்திரில இப்படி நடந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டா அவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை அப்ப இதை பண்ணது நம்ம புருஷனாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவளே கெஸ் பண்ணிடுறா. சரி அவர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அந்த பக்கமா கையை காட்டிட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவளும் அந்த பக்கமா போயிட்டு இருக்கா. அதுக்குள்ள அந்த நம்பரை பத்தி விராஜ்க்கு ஃபோன் பண்ணி இந்த போலீஸ்காரன் சொல்லிட்டு இருக்கான். அந்த மெசேஜ் துபாயில இருந்தா வந்திருக்கு. அதாவது துபாய் சிம்மை யூஸ் பண்ணி தான் அந்த மெசேஜே உங்களுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஓகே தாண்டா, அதை பண்ணது யாரு, அவங்க பேர் என்ன, ஊர் என்ன, அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கண்டுபிடிக்கிறதுக்காக உனக்கு இந்த ராத்திரில நான் ஃபோன் பண்ணேன், ஒழுங்கா அவங்களோட ஃபுல் அட்ரஸ் எனக்கு விசாரிச்சு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சரி சார் நான் விசாரிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஃபோனை கட் பண்ணிடுறான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினி அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த சீக்ரெட் ரூமு கிட்ட வரைக்குமே வந்துட்டா. பட் உள்ள போறதுக்கு அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவன் சொன்னான் இல்லையா இந்த ரூம் பக்கம் நீ தலை வச்சு கூட படுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். அதை நினைச்சு பார்த்துட்டு விராஜ் நீங்க உள்ளேயா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. ஆமாமா நான் இங்கே தான் இருக்கேன். அப்புறம் நீ எதுக்காக இங்கே இவ்வளோ தூரம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அது ஒன்றும் இல்லைங்க உங்களை காணணும் தான் நான் தேடிட்டு வந்தேன், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நான் நல்லா தான் இருக்கேன். சரி நீ இங்க இருந்து போய் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை மட்டும் இங்க இருந்து அனுப்பி வச்சிடறான். இவனுக்கு ஒன்றும் புரியல அது யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ மார்னிங் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயின் டீலாம் போட்டு ரெடியா வச்சிருக்கா புருஷனுக்காக. அவன் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே வரான். நைட்டு ஃபுல்லா அந்த ரூமுக்குள்ள தான் இருந்திருப்பான் போல. வெளியே வந்த உடனே இவ டீயை கொண்டு போய் கொடுத்தா இது என்ன டீ இவ்வளோ ஆறி போயிருக்கு, எனக்கு சூடா தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே நம்ம ஹீரோயினி சூடா எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டீ போட போயிடுறா. அதுக்குள்ள இவன் எங்கேயோ அவசரமா கிளம்பிட்டு இருக்கான் போல. நம்ம ஹீரோயினி திரும்பவும் டீ போட்டு வந்து கொடுக்குறா. என்னது இது, இப்போ நான் உங்ககிட்ட டீ கேட்டேனா வேலைக்காரியோட வேலையை மட்டும் நீ கரெக்டா பண்றியே தவிர பொண்டாட்டியோட வேலை எதுவுமே நீ கரெக்டா பண்ண மாட்டேற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா என்னோட வாலெட்டை காணோம், பெல்ட்டை காணோம், ஷூவை காணோம், சாக்ஸை காணோம், அதெல்லாம் எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். எல்லாமே இங்கே தாங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கா. உடனே இவனும் அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு திட்டிக்கிட்டே ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கான். ரொம்ப கடுப்பாகிறான். காலையிலே ஏன் இவ்வளோ எரிஞ்செரிஞ்சு விழுகிறான் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்ப எல்லாம் ட்ரெஸ் பண்ணி முடிச்சுட்டு கண்ணாடியை போய் பார்க்குறான். அங்க அந்த கண்ணாடியில என்ன தெரிஞ்சு அப்படிங்கிறது தெரியல. திரும்பவும் அந்த கண்ணாடியை பார்த்துட்டு இது அழுக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இல்லைங்க நான் நேற்று நைட்டு தான் அதை தொடச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எனக்கு தெரியும் இது அழுக்கா தான் இருக்கு. இங்க பாரு இந்த விராஜ் ரோப்ரால பாரு எப்படி இருக்கான் பாரு, இப்படியா இருப்பேன்னா நல்ல மாசா கெத்தா தானே இருப்பேன், ஆனா இது என்னோட பின்பத்தி அப்படியே தப்பா காட்டுது, அப்போ இது அழுக்கா தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அது ஒண்ணு இல்லை, இவன் மனசுல இருக்க அந்த அழுக்கு கண்ணாடி போட்ட மாதிரி அப்படியே அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது கண்ணாடியில. அதனாலதான் அப்படி அழுக்கா இருக்கு அழுக்கா இருக்குன்னு சொல்றான். சரிங்க நான் ஏதோ கிளீன் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அதை துடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போனா அதுக்குள்ள இவன் அங்க இருக்கிற ஒரு ஃப்ளவர் வாஸ் எடுத்து அந்த கண்ணாடியிலே போட்டுறான். அந்த கண்ணாடி உடஞ்சி சுக்குநூறா போயிடுச்சு. எதுக்கு இவன் அப்படி பைத்திய மாதிரி பண்றான் அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கு எதுவுமே புரியல. அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இவனும் அந்த உடஞ்ச கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.